திருவள்ளூரில் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் வன்கொடுமை தடுப்பு சட்டம் தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. ஆட்சியர் பிரபுசங்கர் மற்றும் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் ஜெயக்குமார் முன்னிலையில் கருத்தரங்கம் நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கான பதவிக்காலம் 3 அல்லது 4 மாதங்கள் உள்ள நிலையில் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் தொடர்பாக கருத்தரங்கம் நடைபெற்று வருகிறது. பதவிக்காலம் முடிந்துவிட்டது என்று கருதாமல் ஒவ்வொரு குடிமகனுக்கும் வன்கொடுமை தடுப்பு சட்டம் குறித்து தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமான ஒன்று என்றும், அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின்படி ஊராட்சி தலைவர்களுக்கான பதவி மிகவும் முக்கியமான ஒன்றாகும். பெண் ஊராட்சி தலைவர்கள் கணவர்கள் துணையின்றி தாங்களாகவே பணியாற்ற வேண்டும் என்றும் ஆட்சியர் பிரபுசங்கர் தெரிவித்தார். வன்கொடுமை, ஜாதி வேறுபாடு கிராமப்புறங்களில் அதிக அளவு காணப்படுகிறது எனவும், அதனை தவிர்த்து அனைவரும் ஒன்றிணைந்து சமூக நீதினை வளர்க்க வேண்டும் என்றும், ஊராட்சி தலைவர்கள் தங்களுடைய கடமைகளின் பொறுப்புகளை உணர்ந்து திறமையான ஆளுமை பண்பை நிலைநாட்ட வேண்டும் என்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இந்நிலையில் இதில் பலரும் கலந்து கொண்டனர். பாலலட்சுமி வெங்கடகிருஷ்ணன், எல்லாபுரம் பெருமுடிவாக்கம் ஒன்றியத்தில் கிராம பாகத்திலேருந்து வரேன். இது தீண்டாமை ஒழிப்பம் பற்றி குழந்தைகள் பாதுகாப்பு சட்டத்தை பற்றி கலெக்டர் எங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க. அது ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. பெண் தலைவராக இருந்து நாங்கள் எல்லாத்துலேயும் இறங்குறோம். ஊர் ஜனங்களோட நாங்களும் ஒத்துழைக்கிறோம். இந்த ஜாதி வேற்றுமை இல்லாமல் எல்லா இதுலேயும் ஒரு கோவிலேருந்து உள்ள நுழையிறதுலேருந்து திருவிழாக்கள் எடுத்து செய்கிறோம். இப்போது எல்லாம் அவங்களுக்கு தான் நாங்கள் எஸ்சி எஸ்டிக்கு தான் முதல் உரிமை கொடுத்துருக்கோம். எங்களுக்கு சமமான உரிமையும் அவங்களுக்கு கொடுத்து எல்லோரும் ஒன்று கலந்து தான் சமத்துவ பொங்கல், ஊரில் விளையாட்டு, பொழுதுபோக்கு நிகழ்ச்சி எல்லாமே நாங்கள் ஒன்றா தான் எல்லாம் செய்கிறோம். எங்கள் இதில் இந்த தீண்டாமை வேற்றுமை அதெல்லாம் எதுவுமே கிடையாது. குழந்தைகள் பாதுகாப்பு, பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு பற்றி நாங்களும் போயிட்டு ஸ்கூலு எங்களுக்கு முடிஞ்ச அளவு மோட்டிவேஷனல் கிளாஸ் மாதிரி ஸ்பீச் கொடுக்குறோம். பெண் குழந்தைங்களுக்கு எவ்வளோ பாதுகாப்புன்றது முக்கியம். இந்த காலகட்டத்தில் ஒரு 5 வயசு குழந்தைலேருந்து 50 வயசு வரையும் பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்க. அதுதான் ரொம்ப இப்போ சமூகத்தில் ஒரு பெரிய அநீதியாக நடக்குது இங்கே. அதெல்லாம் படிக்க கேட்க எங்களுக்கே இது பண்ணணும். அதனால் நாங்களே போகிறோம். ஸ்கூல் மூலயமா, காலேஜ் மூலயமா எல்லாருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். அது அந்த மாதிரி அரக்கர்கள் கடுமையாக தண்டிக்கணும். ஒரு பெண்ணை ஒரு சகோதரத்துவம் இல்லாமல், ஒரு மனசாட்சி இல்லாமல் கொடூரமாக நடத்துகிற இதுவை எங்களால் அதை ஏற்றுக்க முடியல. நாங்களும் இது மாதிரி போராட்டத்திலையும் கலந்துப்போம். பெண்களுக்காக உரிமை குரல் கொடுப்போம். எங்கே அநியாயம் இது மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் குழந்தைலேருந்து பெரியவங்க எல்லாத்துக்கும் நாங்கள் முன்னுரிமை கொடுத்து இது பண்ணுறோம். அதுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க. சமூக நீதி, வேற்றுமையில் ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பு, ஜாதி இது இல்லாமல் நாங்கள் ஒரு தலைவராக இருந்து எல்லாத்தையும் நாங்கள் முன்னிருந்து பொதுமக்களோடு நாங்களும் ஒன்றிணைந்து எல்லாத்துக்காக போகிறோம். இது முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு, சிறு வயதில் திருமணம் பண்ணுறதை பற்றியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க. இனிமேல் அது எங்கே நடந்தாலும் நாங்கள் தகவல் அனுப்புவோம். இந்த மாதிரி எந்த ஊர்லேயும் இந்த கிராமத்தில் இந்த மாதிரி சிறுவர் சிறுமி திருமணம் நடக்குதோ அதுக்கெல்லாம் நாங்கள் அதுக்கெல்லாம் ஒரு முட்டுக்கட்டையாக போட்டு எல்லாம் இது பண்ணுவோம். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி அது ஏற்கனவே சொல்லியிருந்த அறிவிக்கப்பட்ட தேதியிலேருந்து இது ரொம்ப ரொம்ப காலதாமதம் தான். சரி, நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே நடத்தியிருந்தால் எங்களுக்கு இன்னும் நல்லா செஞ்சுருப்போம். எங்கள் ஊருக்கு என்ன நாங்கள் கிராமத்துக்கு என்ன செய்யணும். இது ரொம்ப பதவி முடிகிற டைமில் இதை செஞ்சதுனால எங்களுக்கு இருக்கிற இந்த 3 மாதத்துலையாவது எங்களால் என்ன முடியுமோ அதை செய்வோம். நாங்கள் செய்வோம். இது கொஞ்சம் ரொம்ப 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 காலதாமதம். இது பாலலட்சுமி வெங்கடேசன், பெருமுடிவாக்கம்.